தேவனுக்காக வைராக்கியமா ஊழியம் செய்யும் பொழுது ஏன் இத்தனை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வருது? இத்தனை மிரட்டல்கள், இத்தனை பழிவாங்குதல், இத்தனை கோபம், இத்தனை அவப்பெயர், இத்தனை பழிச்சொல், என்ன காரணம்? எதற்கு இதெல்லாம் நடக்குது? இயேசு கிறிஸ்துவை பற்றி நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சுன்னா இந்த காரியங்கள் நமக்கு புரிய வாய்ப்பு இருக்கு. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a ரெவல்யூஷனரி, அதாவது அவர் புரட்சியாளர். அவர் அந்த நாட்களிலே பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஜெபாலய தலைவர்கள், ஆயக்காரர்களுக்கு எதிராக புரட்சி செய்தார். அந்த தேசத்துல இருந்த அவர்கள் மேட்டிமையால கட்டி வைத்திருந்த அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தரைமட்டமாக்கி அன்பு என்ற சமட்டியை வைத்து அடித்து நொறுக்கினார். அதுதான் அவர் செய்த புரட்சி. அவர் ஒருபோதும் பின்னிட்டோ பின்வாங்கவோ பயந்தோ அவர்களை நினைத்து நடுங்கியோ போனதில்லை. அவருடைய பிள்ளைகள் நாம எப்படி இருக்க போறோம்? அவரை போலதான் இருப்போம். நீ என்ன மிரட்டினாலும் உருட்டுனாலும், நீ என்ன பயம்புறுத்தினாலும், தேவனுடைய காரியத்தை செய்வதிலே கலப்பையை ஏந்தினவர்கள் நாங்க. அந்த கலப்பையை தோளிலிருந்து ஒருபோதும் யாருக்காகவும், யாருடைய மிரட்டலுக்காகவும், யாருடைய பயம்புறுத்தலுக்காகவும் அதை தூக்கி எறிவது கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் நடப்போம் என்று உறுதியேற்று இருக்கோம். இதோ இந்த செய்தி உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நான் உங்கள் சகோதரன் ரோஷன் ஷான். God bless you.